வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. தினம் போகும் ஊர் வந்து எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி 2026 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போட்டுன்னு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெல்ஸ்மென் லாட் கேஸ் உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மெயினான கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரே கேரக்டர் தான். அவரோட பேர் வந்து வைப் வாசே. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான அதை விட மெயினான கேரக்டர் ஒருத்தர் இருக்கார், சூரியன் சொல்லிட்டு. அவர் தான் எஸ்ஜே சூர்யா வந்து ப்ளே பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து சின்ன வயசுனா லைக் அந்த டீனேஜ் அந்த டைமில் வந்து லவ் பிரேக்கப் ஆயிருதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போவே அந்த லவ் பிரேக்கப் ஆனது அவர் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்போட இந்த பீட்டா வெர்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை தன்னுடைய பார்ட்னர் மேலே வச்சு செக் பண்ணுவார். செக் பண்ணும்போது அவங்க சீட் பண்ணுறாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஆப் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு உட்காந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுவார். டெவலப் பண்ண கையோட ஃபியூச்சர் வந்துடுது, 2040 வந்துடுது. 2040 வந்த கையோட அவர் அந்த ஆப்போட ஃபுல் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஊரே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த எல்ஐகேன்றது இந்த பார்ட்னர் ஸ்கூலில் வந்து இந்த லவ்வை வந்து செக்யூர்டாக மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறது தான் இந்த ஆப்பு. உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர் யார் சீட் பண்ணுறாங்களோ சீட் டிடெக்டர்னு சொல்லிட்டு காட்டணுன்னே நீங்கள் பிரேக்கப் பண்ணிக்கலாம், பெனால்ட்டி வாங்கிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு தரமாக செய்கிற ஆப் ஒன்று, ஓகேங்களா. இப்படி இருக்க அந்த பட்சத்தில் அந்த ஆப்புக்கு வந்து வாய்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. அந்த வாய்ஸ் தான் நம்ம வைப் பாஸே, அதாவது பிரதீப் ரங்கநாதன், ஓகேங்களா. அந்த டைமில் லைக் ஓகே எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. அப்படின்ற சமயத்தில் நம்ம பிரதீப் வந்து நம்ம வைப் பாஸை என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து தீமா, நம்ம கீர்த்தி ஹீரோயின், ஓகேங்களா. பார்த்த உடனே லவ் வந்துடுது. லவ் அட் ஃபர்ஸ்ட் ரைட்டு. அவருக்கு ஹார்ட் வந்து நின்றுடுது. உண்மையாகவே செத்துட்டாரு. பட் அதுக்கப்புறம் அவரை பொழைக்க வச்சிருவாங்க. பொழைக்க வச்சதுக்கப்புறம் அவள் யாருன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்த கையோட அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவோட கேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனை வாங்குறாரு. ஏன்னா இப்போ வரைக்கும் அவர்கிட்ட ஃபோனே கிடையாது. ஏன்னா பசுமை உலகம்னு சொல்லிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு ஃபோன் அடிக்டட் வேர்ல்டு இருக்கோ, அதே மாதிரி அது எதுவுமே இல்லாத ஒரு உலகம் இருக்குது. உலகம்னா ஒரு சின்ன இடம் வச்சுக்கோங்க, பசுமை உலகம்னு சொல்லிட்டு. ஃபோனால் தப்பு செஞ்ச எல்லாருமே அங்கே கொண்டு போயிட்டு அந்த ரீஹாபிட் சென்டர் மாதிரி அங்கே வந்து 6 மாதம் இருந்து அவர் கையெழுத்து போட்டால் தான் திரும்பி ஃபோன் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம், ஓகேங்களா. அங்கே தான் வந்து பிறந்தாரு வளர்ந்தாரு எல்லாமே இவர். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் லவ்வுக்காக ஃபோனை வந்து வாங்கிடுறாரு. எல்லாம் போகுது, ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து இந்த ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து லவ் ஜோன் எல்லாமே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இந்த எல்ஐக்கில் புது ஃபீச்சர் ஒன்று வருது, லவ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கோரை செக் பண்ணும்போது அது பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கோர் காமிச்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வைப் பாஸை வந்து இந்த ஆப்பை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்கு என்னென்ன வேலையோ அது எல்லாமே நான் பார்த்து இந்த ஆப்பை முடிச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் போடுறாரு நம்ம சூரியனுக்கு எதிராகவே. இது நடந்துச்சா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. லிட்ரலி எனக்கு வந்து இந்த ஃபியூச்சரிஸ்டிக் இந்த ஆப்புன்னு இந்த கான்செப்ட் சாலிடான கான்செப்ட். ஆனால் இவங்க கொண்டு போன விதம் எனக்கு என்னவோ அது ஒர்க் அவுட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரிஸ்டிக் சென்னைன்னு சொன்னாங்க. பட் ஆனால் கம்மியாக தான் காமிச்சிருந்தாங்க அந்த சீன்ஸ் எல்லாமே. மொத்தமாக படத்தை வந்து ஆப்லேயே டம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுதான் கதைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் மொத்தமாக டம்ப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து லென்த்தாக போன மாதிரி இருந்தது. என்னடா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையாக லென்த்தாக போன மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தீமா பாட்டுனா ரிலீஸ் ஆகும்போது அப்படி இருந்தது. ஆனால் அந்த பாட்டை கொண்டு வரதுக்கு படத்தில் ஒன்று பண்ணியிருப்பானுங்க, கிரிஞ்சா. ஃப்யூச்சருக்கு போயுமே அந்த கிரிஞ்சா ஒன்று பண்ணது எனக்கு வந்து ஏன் அப்படின்ற மாதிரி தான். சின்ன வேறு நிறைய யோசிச்சிருக்கலாம். ஆனால் அது பர்டிகுலர்லி அதையே எடுத்துகிட்டு வந்தாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. தென் அதுக்கப்புறம் யூஸ்வலான ஒரு மெசேஜ் தான். பட் இந்த படத்தில் அதுதான் சொல்லியிருக்கோம், கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி படத்தில் வந்து கலர் கிரேடிங் நல்லாயிருக்கு. வேறு என்ன சொல்கிறது, எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வர ரோபோட் ஃபைட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கு. இதெல்லாம் நான் குறைய சொல்ல. ஆனாலுமே எனக்கு வந்து படம் ஆவரேஜாக தான் தெரிஞ்சுது. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எனக்கு படம் ஆவரேஜாக இருந்தது. அண்டு இன்னும் கொஞ்சம் அங்கே இங்கே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துருந்தா படம் இன்னும் ஆவரேஜ் ஆர் குட்டுக்கும் வந்திருக்கும். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, பிரதீப் அவரோட ஸ்ட்ரீக்கை வந்து இப்படி பிரேக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அப்படி பட்டு பிளாக் போஸ்டராக கொடுத்துட்டு வந்தவர் இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் படத்தை கொடுத்துறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு $3 தருவேன். இதுமாதிரி மூவி பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மிஸ்டர் நோபடி சந்திக்கிற பாய். ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.